ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலில் போய் எப்போதுமே விநாயகர் சதுர்த்தினா கோயிலில் படைச்சிட்டு தான் வந்து நான் வீட்டில் படைப்பேன். ஃபஸ்ட்டு அங்கே கொஞ்சம் கொழுக்கட்டை சுண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல்ல வெளியில் உள்ள கோயிலுக்கு தான் படைக்கணும் விநாயகர் சதுர்த்தினா. அப்படி தான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து முறைப்படி செய்வேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வடை பாயசம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன். ரெண்டாவது கொழுக்கட்டை வேலை தான் அதிகமாகும். இது வந்து பொடி, இங்கே பாருங்கள், இது புடி கொழுக்கட்டை. புடி கொழுக்கட்டை நான் எப்படி செஞ்சேன்னா, பச்சரிசியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரமாக அதை வடிகட்டிட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டுட்டு வெள்ளை பாவு எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், பைத்தம்பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் பவுடராக நுணுக்கி அதில் போட்டு கிண்டி பிசைஞ்சி வச்சு புடி கொழுக்கட்டை. இது வந்து இலை கொழுக்கட்டை. இது வந்து வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் மைதா மாவு கொஞ்சம், பச்சரிசி மாவு கொஞ்சம் கிண்டி நல்லா நல்லா ஒரு பதத்துக்கு வந்தால் தான் அதை எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து அதை வந்து இப்போ புது வித்தியாசமாக அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைப்போம்ல பூர்ணம், அது தயார் பண்ணியிருக்கேன். இந்த ஒருக்கு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தான் இதை தட்டி நான் இப்போ வந்து இலை கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதை பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன். அழகாக இந்த நெய்யை தொட்டுட்டு இதை பாருங்கள் இப்படி அழகாக தட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த பூரணத்தை எடுத்து இதை வச்சு இதை பாருங்கள் இதை வச்சு அவ்வளோதான், கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை ரெடி. இதை போல் ஒரு 25 பார்த்தீங்களா. இதை வந்து ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுக்கு இதை இட்லி பானை வச்சுருக்கேன். இதை வச்சு செஞ்சிருக்கேன். இதுதான் மாவு, இதுதான் பூரணம், வடை, பாயசம், அப்பளம். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட, யார் வந்தாலும் வாங்க. இப்போ சாயந்தரமாக நான் ஒரு கோயிலுக்கு போவேன். அது கொஞ்சம் சுண்டல், இதை பாருங்கள் சுண்டலை ரொம்ப வருஷமாக பொண்ணு வீட்டில் தான் நான் செய்வேன். இப்போ தான் நான் இப்போ தனியாக செய்கிறேன். அதான் நம்ம எப்போதுமே ஆசீர்வாதம் வாங்கணும், பெரியவங்கள்ட்ட வாங்குற மாதிரி. கோயிலில் முதல் நாளே ஃபெஸ்டிவல்னால் விளக்கேற்றி சூடம் ஏற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுநாள் நல்லபடியாக நடக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க சாப்பிட வாங்க. வாங்க 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 வாங்க.